பணம் நமக்கு எதுக்கியா 2 வேளை சாப்பாடுக்கு போதுமியா என்ன பண்ண போறான் இவ்வளவு கத்துருந்தீங்கன்னா படிச்சு நாக்கு வலிக்கிறதா இவ்வளவு படிச்சு நாடே கட்டி ஆண்ட கதை என்ன துருவெடுத்து போறேன் மாறி மாறி கொண்டாந்து முதலமைச்சர் காதுல கொண்டாந்து ஒருத்தர் லட்டை திணிக்கிறேன் ஒருத்தர் பூந்தியை திணிக்கிறேன் ஒருத்தர் லவானட்டை திணிக்கிறேன் ஒருத்தர் அல்வாவை திணிக்கிறேன் மயக்கப்பட்டு விழு வச்சிடாதியா முதலமைச்சர் என்னென்ன நோய் இப்ப பாவம் வருது உங்களுக்கு பணம் வருங்கிற குசாரிப்புல அவரை மயக்கப்பட வச்சுக்கூடாது அவர் பார்த்தாரு இவங்க தொலைஞ்சு போறாங்கன்னு கையெழுத்து போட்டாரு. லைக் பண்ணுங்க, பகிருங்க, பதிவிறக்கம் செய்யுங்க, மணி பொட்டான அமுக்குங்க. வணக்கம், நம்ம தலைவர் பேசுறேன். ஒரு வழியா ஜாக்டோ ஜியோ அமைப்புகளுடைய கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு ஏறக்குறைய 14,000 கோடி ரூபா தேவையா இருக்கும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அது எப்போ சாங்ஷன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாமே உத்தரவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போட்டாங்க. இதுக்கு இடையில எதிர்கட்சிக்காரங்க ஊரா அந்த பழைய ஓய்வு எது இல்லை புது இல்லை அதில் எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது சொல்லத்தையும் செய்வாங்க. இன்னும் 10 லட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு 10 கோடி அள்ளி கொடுத்தாலும் ஏன் 25 கோடி கொடுக்கல அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் பூரா கேள்வி வைப்பேன். கொடுக்கணும்னா முடியணும்ல, இங்கே சூழ்நிலை சரியா இருக்கணும், கொடுக்கணும், காசு இருக்கணும், எல்லா விஷயமும் இருக்கு. அவர் மட்டும் ஆசிரியர் அரசு ஊழியர் மட்டும் இந்த நாட்டில் வாழலை, எல்லாரும் வாழ்றாங்க. ஏறக்குறைய 12 கோடி பேர் 11 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலம் இது. இதுல பல பேருக்கு பிரச்சனைகள் தீர்க்கும், சில பேருக்கு தீர்க்காம இருக்கும். அதன் அடிப்படையில் இவங்க வெகு காலமா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2003 இந்த பழைய ஸ்கீமெல்லாம் நிப்பாட்டிட்டார் வாஜ்பாய் காலத்துல முடிச்சு. ஏறக்குறைய எல்லா மாநிலம் திருப்பி அதை கொண்டு வரவே முடியலை. ஏன்னா மாநிலத்துல பெரிய லெவல்ல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு போகும், வளர்ச்சி திட்டங்கள்லாம் அடிபட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரவே முடியாது அப்படின்ட்டாங்க. 2-3 மாநிலம் தான் கொடுக்குறதா சொல்றாங்க. மேற்கு வங்காளம் 2-3 மாநிலம் தான் அது இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தமிழ்நாட்டில் தொடர்ந்து குரல் கொடுத்துருந்தாங்க. செயல்தாவோட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. என்ன காரணம்னா 94% அரசு ஊழியருக்கு சம்பளம் போயிருது. 5-6% வச்சு நான் ரோடு ஓடுறதா, பாலம் கட்டுறதா, தண்ணி தொட்டி எடுக்கிறதா, படிக்கோட மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறதா, தொழிற்சாலைக்கு மானியம் கொடுக்குறதா, உங்க வேலையை பார்த்துட்டு மயிரை பார்த்துட்டு போங்க பாண்டிச்சு ஜெயலலிதா. இப்படியே சொல்லிச்சு, உங்க வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு இதே வேலையா எதுக்கு எடுத்தாலும் பத்தலை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஜெயலலிதா காட்டமா போயிடுச்சு. அப்புறம் ஒத்துக்கிற மாட்டேன் பயங்கரமான ஒரு சட்டத்தை போட்டு அதெல்லாம் அரசு ஊழியர் ஆசிரியரா பூரா கைது பண்ணிச்சு எல்லாமே. அப்ப அது எதிர்ப்பாகி அப்புறம் ஏத்து ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் ஏத்து ஓட்டு போடுறது, சங்கத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறது, ஆட்சியரோட மிரட்டுறது. இந்த ஜாக்டோஜியோட வேலையே இதுதான். ஆட்சியரை எடுத்து இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என் முல்லையில போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த நீ ஒரு ஆளா இருக்க, உனக்கு 1 லட்சம் ரூபாய் 80,000 சம்பளம் வாங்குறீங்க, எதுக்கு பணம் எதுக்குன்னு நான் கேட்டல. 100 ரூபா 50 ரூபாய்க்கு சம்பளம் வாங்க முடியாதவன், உழைச்சி சம்பளம் காசு வாங்க முடியாதவன் எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் இருக்கேன்? உழைச்சி பிள்ளை ஊட்டியில சரியா கவனிக்க முடியாம எத்தனை பேர் இருக்கேன்? சரியா வளர்க்க முடியாம, சரியா வளர்ந்தாலும் வேலை இல்லாம, சரியா படிச்சிருந்தாலும் வேலை இல்லாம எத்தனை பேர் தர்றேன். ஆக இந்த இதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் பத்தல, எனக்கு 2 லட்சம் கொடுத்தாலும் பத்தலன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு. 25 வருஷமா அவங்களை எல்லாம் அலக்கழிச்சு விட்டுக்கிட்டு இவன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கிட்டு போய் சரியில்லை அங்கிட்டு ஓட்டு போடுறது. ஒரு பட்டு செஞ்சிருக்காம இருக்கட்டும், நேரம் ஒன்னே விஷயத்தை போயிருப்பாங்க. நீங்க எங்களுக்கு பல ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படிப்பாரு. உடனே சாங்ஷன் பண்ணிடுறேன், வந்தவன் நான் முதல் வேலை சாக்டர் செய்யறேன் அப்படிம்பாரு. நீங்களே கை தட்டுவாங்க, கட்டதான கை தட்டுறது. 10,000 கோடி 20,000 கொடுத்தா பல்ல இடிச்சுக்கிட்டு வருவாங்க யாரா இருந்தாலும். சரி, இதை முடிக்கல அப்படின்னா நேரம் எடப்பாடி பழனிசாமி போவாங்க, அவருக்கு ஒரு சால்வை போடுவாங்க. எப்படியும் எங்க சங்கத்தை பூரா சேர்ந்தவங்க பூரா ஸ்டாலினை கருணாநிதி மேல தோக்கடிச்சே ஆகணும் முடிவுல இருக்கும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பாப்பா நான் தானப்பா, அதுக்கு தானே இருக்கேன். எவ்வளவு இருக்கிறேன், அது எவ்வளவு இறந்துட்டு போகுது. உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தானே? ஆமா, அது உடனே முதல் கையெழுத்து நானே போடுது. அது மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை இருக்கா? மேற்கொண்டு இருக்கு, எழுதி கோயா 4 கையெழுத்து போடுறேன். இவங்க உடனே பல்ல அடிச்சுட்டு அவர் உத்தரவு போட உடனே இவர் கையெழுத்து வாங்கிட்டு போக உடனே. அப்ப எதிர்த்தாப்புல அதிமுகவுக்கோ விஜய்க்கோ ஓட்டு கேட்டு இருக்கணும். அவர் வந்தவன திருப்பி போன உடனே ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆச்சு. சாக்டோஜியோ நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் விஜயை போய் சந்தித்தார்கள், எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார்கள் அப்படின்னு செய்தி வரும். என்னப்பா நீங்க சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் அதே நம்ம சங்கத்துக்கு ஆளு கூட விரட்டுறாங்க கேட்கிறாரு, இங்க ஒரு ஞாபகப்படுத்தி போய. ஏன்னா உட்கார்ந்த சீட்லயே கடை கப்பமா தன்னால 10 மாநிலத்துக்காரை ஏறி இறங்கி இங்க ஏறினேன், 10 நாட்டுக்காரை ஏறினேன், வாங்கின கடனை வட்டி கொடுக்க முடியல உட்காந்துக்கிறேன், சீட்ல உட்காந்துக்கிறேன் அப்படியா. இதுல நீ வேற வந்துட்டியோ சாக்டேஜியோ, போய வெளியில போய. இல்லைங்க நீங்க தானங்க சொன்னீங்க, சொல்லத்தையா செய்வான், அதுக்கு என்ன பண்றது? உடனே கோவிச்சிருவாங்க. கால் எங்களை பழி வாங்கிட்டாரு எடப்பாடி சரியில்லை, விஜய் சரியில்லை, நேரம் ஸ்டாலின் வீட்டுக்கு வண்டிய. என்ன சொல்றியா? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள உண்டு இல்லைன்னு பாக்கணும் நான். நீங்க வாங்க, இதைத்தானே நான் சொன்னேன், பொரியா போட முடியாதையா, சூழ்நிலை சரியில்லையா, பொரியான்னு சொன்னேன். இப்ப அங்கேயே பட்டுக்கிட்டீங்க திரும்புறிய அப்படின்னு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. செவத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்கிட்டு போறது அங்கிட்டு வர்றது. பணம் நமக்கு எதுக்கியா 2 வேளை சாப்பாடுக்கு போதுமியா என்ன பண்ண போறான். இவ்வளவு கத்துருந்தீங்கன்னா படிச்சு நாக்கு வலிக்கிறதா, இவ்வளவு படிச்சு நாடே கட்டி ஆண்ட கதை என்ன துருவெடுத்து போறேன். நாடை கட்டியான 10 நாடை கட்டி ஆடுறேன். உலகத்திலே ஆடுற 200 நாடை கட்டி ஆடுறேன் அமெரிக்காக்காரன். அதை எத்தனை அதிபர் மண்ணுக்குள்ள போயிட்டேன். இவர் மண்ணுக்குள்ளே போயிடுவாரு. ரொம்ப எல்லாரும் மண்ணுக்குள்ள என்னையா பண்ண போற பணத்தை வச்சு, என்னையா பண்ண போற? ஏதோ குறிப்பிட்ட அளவு காசு இருந்தா, ஏதோ 3 வேளைக்கு 2 வேளை சாப்பிட்ட காசு இருந்தா போதுமியா. மன திருப்தி படுங்கயா முதல்ல. இவங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறது.
அள்ளியை கொடுத்த 10,000 உங்க போராட்டம் பண்றது, ஆயிக்கிறது ஊகிக்கிறது. இந்த கடைசியில் என்னாச்சு? எப்படியோ ஆட்சிக்கு வர நம்ம சாமியார் தரமா நம்ம பேசுறோம், அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. உன்னை கூப்பிட்டு வச்சு வாயா ஒண்ணுக்கு பதியா வாங்கிக்க, என்னென்ன வேணும் வாங்கிக்க அப்படின்னு சொன்னா அவங்க மாறி மாறி கொண்டாந்து முதலமைச்சர் காதுல கொண்டாந்து ஒருத்தர் லட்டை திணிக்கிறான், ஒருத்தர் பூந்திய திணிக்கிறான், ஒருத்தர் லவானட்டை திணிக்கிறான், ஒருத்தர் அல்வாவை திணிக்கிறான், மயக்கப்பட்டு விழ வச்சிடாதியா முதலமைச்சர். என்னென்ன நோய் இருக்க பாவம் வருது உங்களுக்கு பணம் வருங்கிற குசாரிப்புல அவரை மயக்கப்பட வச்சுப்படாது. அவர் பார்த்தாரு இவங்க தொலைஞ்சு போறாங்களான்னு கையெழுத்து போட்டாரு. ஆனா 14,000 கோடி எங்கே வரும் ஏது வரும்னு என்ன விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு அது என்ன, நம்ம எந்த 14,000 கோடியை பார்த்தோம், அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம் நமக்கு தெரியாது. அதனால இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல எதிர்கட்சிக்கு வேலையே இல்லாம பண்ணிவிட்டாரு ஸ்டாலின். எதுக்கு வேலையில எங்க இருக்கு? டாக்டர்சியாவுக்கு போக மாட்டேன், கொடுத்து எல்லாரும் கொடுத்தாச்சு. பொண்டாட்டிக்கா செத்து போன அரசு சொல்லி செத்து போனானா பொண்டாட்டிக்கும் 60% வாங்கிக்கிட்டார். 10 வருஷம் வேலை பார்த்தா போது பென்ஷன் திட்டம் வாங்கிக்கிட்டார். எதாவது வாங்கிக்கிட்டார். எதுவுமே அவங்க சொன்னது கூட கையெழுத்துட்டேன், எதுவுமே கிடையாது. எந்த பெரும்பாலான மாநிலங்கள்ல யாரும் கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பெரிய இந்த மாநிலத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை அது. மத்திய சர்க்கார் படிப்பேன், மாநில சர்க்கார் செய்யற அளவு இந்த 100 நாள் வளர்த்துட்டு அப்படி மத்திய சர்க்கார் ரூபாய் என்ன பண்ண போறேன்? நீ பாதியை கொடுத்தா நான் பாதியை கொடுக்குறேன்னா வேலை வேணா மயிர் வேணா வெளியே போங்கடா வம்பி எடுத்துக்கிட்டேன். மத்திய சர்க்கார் என்ன உட்காந்துக்கிட்டு புளிய மரத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்காக நாங்க காசு கொடுக்குறோம். ஏன்டா 10 பேர் வேலைக்கு வந்தா 100 பேர் எழுதுறது கணக்குல PTOல இருந்து பிரசிடென்ட்ல இருந்து எல்லாரும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்து கூட்டி சேர்ந்துக்கிட்டு கணக்கு எழுதுறது. ஏன் பணம்னு உடனே ஊதார்த்தனம் அவர் இல்ல, ஓ மனத்தை போடு எப்படி செலவு. அப்ப எப்படி என்னாச்சு? இவன் 100 ரூபாய் எடுத்துட்டு நிக்க போகுது. அந்த கதை மாறுதே இந்த கதை. உன் காஜி நான் போட்டினா இந்த நாடு திவாலா வேண்டியன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. யாரு? முதலமைச்சர் எல்லா முதலும் சொல்லிக்கிட்டே வந்தாரு. கடைசியில பார்த்தாரு, கடைசி எலெக்ஷன் நேரத்தில் தொலைஞ்சு விடுவோம், அங்க போய் ஓட்ட போடுவாங்க, விஜய் போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாங்க, பாரதிய ஜனதாக்காரன் போய் பார்ப்பாங்க. நமக்கு எதிர்பார்க்கும், நம்ம என்ன கையில இருந்தா கொடுக்க போறோம். அரச கடனை மேல கடனை எழுதி கழுதையே கழுதுதாங்க. எந்த பொது இடமோ அந்த கழுதை பிடிச்சா பொதுல சாகுது வேடா கழுதை அப்படிங்கிற அடிப்படையில் கையெழுத்து போட்டார். போட்டுட்டு இவங்க ஆட்டம்னா ஆட்டம், கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். இது நல்லதில்லை, இது நல்லதில்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுங்கப்பா. எதுக்கு சம்பளம் அவ்வளவு? இல்லைன்னா லஞ்சம் வாங்கிறாரு வேற. ஏன் லஞ்சம் இப்ப வாங்க வரக்கிறா? ஏன் வாங்க வர வாங்க மாட்டேங்கிறாரு? ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு? ஒரு தாசில்தார் வீட்டுல நேற்று எடுத்திருக்கேன். ஒடிசாவில் இங்கேயே அதே கதை. ஒடிசாவிலே ஒரு தாசில்தார் வீட்டுல எடுத்திருக்காங்க, 40 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. மிஷினை கொண்டு வச்சிருக்கான், 10 மிஷினை கொண்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க எத்தனை தாசில்தார் வீட்டுல என்ன தெரியும்? கலெக்டர் வீட்டுல எத்தனை வீட்டுல என்ன தெரியும்? இங்க உங்க மாநிலத்துல வசதி என்னன்னு எல்லா கலெக்டர் புரோக்கரை வச்சு காசு வாங்குறாங்க. நான் ஓப்பன் அடிச்சு பேசுறேன். தமிழ்நாட்டுல எல்லா புரோக்கரும் IAS கலெக்டர் கூட காசு வாங்குறாங்க புரோக்கரை வச்சு, ஆபீஸை வச்சு. இல்ல காசு வாங்குறாத. அப்புறம் சம்பளம்னா அவங்க 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டா காசு வாங்காம இருக்காங்களா? இதெல்லாம் பேச்சா? நொண்டிச்சாக்கா அதெல்லாம்? இதெல்லாம் நொண்டிச்சாக்கா. 10, 100, 1000, 500 சம்பாதிக்க முடியாத நாட்டுல எப்படி இருக்கு? அவனை கைது வைக்க கூடாது. ஆளா காணா, முதலமைச்சரையும் காணா, பிரதமரையும் காணா, MLA காணா, பிரசிடண்டையும் காணா. இவைகளுக்கு ஆடுறவைகளுக்கு மாரடிக்கிறீங்களே எல்லாரும்.